ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். 3ஆம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 629. தானே அணுவும் சகத்துத்தன் நொய்மையம். மானா கனமும் பரகாய தேகமும். தானாவதும் பரகாயம் சேர் தன்மையும். ஆனாத உண்மையும் வியாபியுமாம் எட்டே. விளக்கம். தன்னை ஓர் அணுவை போல மிகச்சிறிய உருவமாக மாற்றிக்கொள்ளும் அனிமா எனும் ஆற்றலும், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் அடக்கும் அளவுக்கு பெரிய உருவம் எடுக்கும் மகிமா எனும் ஆற்றலும், ஒரு மலையைப் போலவோ அல்லது எவராலும் அசைக்க முடியாத அளவுக்கோ உடலை மிக கனமானதாக மாற்றிக்கொள்ளும் கரிமா எனும் ஆற்றலும், உடலை காற்றின் எடையை விட லேசானதாக மாற்றி நீரில் நடப்பதற்கும் காற்றில் பறப்பதற்கும் உதவும் இலகிமா எனும் ஆற்றலும், எவ்விடத்திலும் எப்பொருளையும் விரும்பியதை விரும்பிய கணமே அடையும் பிராப்தி எனும் ஆற்றலும், தன் உயிரை மற்றொரு உடலில் கூடு விட்டு கூடு பாயம் பரகாய பிரவேசம் எனும் ஆற்றலும், உலகில் உள்ள அனைத்துயிர்களையும் பஞ்சபோதங்களையும் தன் வசப்படுத்தும் வசித்துவம் எனும் ஆற்றலும், இறைவனுக்கு நிகரான ஆற்றல் பெற்று படைத்தல் காத்தல் போன்ற தொழில்களை செய்யும் வல்லமை மற்றும் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையான ஈசத்துவம் எனும் இந்த 8 மகா சக்திகளையும் பெறுவான் என்பதே இப்பாடலின் சாராம்சம். யோக நெறியில் நின்று மூச்சு காற்றையும் மனதையும் கட்டுப்படுத்தும் ஒரு சாதகன் இயற்கையின் விதிகளை கடந்து இந்த 8 சித்திகளை பெறலாம். இவை சிவயோகத்தின் மூலம் கிட்டும் உயர்நிலைகள் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார். Explanation. The essence of this verse is that one will attain these 8 great powers: the power of anima, which allows one to transform oneself into a form as small as an atom; the power of mahima, which allows one to assume a form large enough to encompass the entire universe; the power of garima, which allows one to make the body extremely heavy, like a mountain or something immovable; the power of laghima, which makes the body lighter than air, enabling one to walk on water and fly in the air; the power of prapti, which allows one to obtain anything desired at any place and at any moment; the power of parkaya pravesha, which allows one to transfer one's soul into another body; the power of vasitvam, which allows one to control all living beings and the 5 elements in the world; and the power of Ishatvam, which grants power equal to God, enabling one to perform acts of creation and preservation, and the quality of omnipresence. A practitioner who follows the path of yoga and controls their breath and mind can transcend the laws of nature and attain these 8 siddhis. Thirumoolar states that these are the higher states attained through Shiva Yoga. Yam petra inbam peruga ivvayagam. இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.